ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களிலெல்லாம் தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டனோடு கூட உட்கார்ந்து நிறைய காரியங்களை தொடர்ச்சியாய் நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து வருகிறோம். ஆனால் இந்த வாரத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பகுதியை நிறைவேற்றுவதற்கு அந்த நேரம் சரியாக கிடைக்கல. ஏன்னா அவங்களும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. அது நிமித்தமாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் வாயிலாய் உங்களோடு கூட பேச போகிறார். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். ரொம்ப தெளிவாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது என்னால் துவங்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆவியானவர் இவைகளை துவங்க எனக்குள்ள கர்த்தர் ஏவி பலமுறை தேவன் எனக்கு வெளிப்பட்டு இவைகளை எனக்கு படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு முன்ன நான் சாதாரணமாக வேதத்தில் உள்ள வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து அதில் ஒரு 3 பாயிண்ட் எடுத்து தொடர்ந்து ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியவனாக தான் இருந்தேன். 28 வருஷம் கால ஊழியத்தில். அதுக்கு பிறகு இந்த 3 வருஷத்தை, இந்த 4 வருஷத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னு சொன்னாக்கா, வேதத்தை ஆராய 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 பரிசுத்த ஆவியின் ஊற்று வேற விதமாய் வெளியே வருகிறதை கவனித்தேன். அதிலிருந்து தான் நான் தெரிந்து கொண்டேன், உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, நித்தியம் என்பதுதான் முக்கியம். அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களை கை கொண்டு நடந்தால்தான் அந்த இடத்துக்குள் பிரவேசிக்க முடியும். பேசுகிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் இல்லை ஜெபிக்கிறதுனாலையும் நாம் அந்த இடத்தில் போக முடியாது. வசனத்தை கை கொண்டு வாழ்வதனால்தான் அந்த இடத்துக்கு போக முடியும் என்பதை ரொம்ப ஆணித்தரமாய் நம்பி ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளை ரொம்ப தெளிவாய் கவனித்து ஒவ்வொன்றையும் கவனித்து வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து தான் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 3 வருஷ காலங்கள் நிறைவேறுகிறது. தொடர்ந்து இந்த நித்தியத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவர் இதை குறித்து நமக்கு பேசுகிறார்? ஆனால் நம் நித்தியத்துக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறோம். நித்திய வாழ்க்கை என்பது இயேசுவோடு கூட இணைந்து நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் நமக்கு நிரந்தரமானது. தெளிவாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். உலக வாழ்க்கை 70 இல்லை 80 குறிக்கப்பட்டிருக்கிறது. சற்று தூரம் போகக்கூடியவர்கள் ஒரு 100 வயதுக்குள்ள அவர்கள் காலம் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாரும் மரிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்ணயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன்படியே மரணம் ஒவ்வொருவரையும் விழுங்குகிறது. அதே போலதான் இயேசுவை விழுங்கின மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை, அவர் அந்த மரணத்தை மேற்கொண்டார். எனவே இயேசுவை நாம் பின்பற்றுவோமானால் அவர் சொல்லியிருக்கிறபடி, அவர் அதை ஜெயித்தபடியால் அவருக்குள் வாழுகிற நாமும் ஜெயித்து அவருக்கு முன்னே நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான காரணம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 வசனத்தை நாம் மீண்டுமாய் ஒரு விசை வாசிக்க கேட்க போகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இயேசு எதுக்காக வந்தார் என்பதை ரொம்ப தெளிவா இந்த வசனத்தில் உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? தேவன் தன்னுடைய ஒரே பேரான நேசகுமாரனை இந்த உலகத்தில் தந்து நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். இல்லை, இந்த உலகத்தில் ஸ்தாபித்து ராஜ்யங்களை ஸ்தாபித்து பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்து நாம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். அதனால இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள் வந்து நமக்கு இவைகளெல்லாம் செய்து வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நித்தியத்தை மையப்படுத்தி தான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார்.
ஆகையால் தான் எல்லா வசனங்களும் நித்தியத்தை குறித்தே பேசுகிறது. ஆகையால் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் நித்தியத்தை குறித்து ஏராளமான காரியங்கள் அவர் பேசியிருக்கிறது வேதத்தில் நமக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்காமல் போனால் இந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள உங்களால் சுதந்திரிக்க முடியாது. இந்த நித்திய வாழ்க்கை மனுஷன் இந்த உலகத்தில் மரித்த பிறகு ஒருவேளை மரித்து விட்டான், 2 விஷயம் நடக்கும். ஒன்று, இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறபடியால் எந்த நேரமும் மேகத்தின் நடுவில் அவர் வந்து நிற்பதுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் எல்லா அடையாளங்களும் நமக்கு கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி வருகிறது. என்ன அடையாளங்கள் நிறைவேறுகிறதுனா, திருமண வேதத்திலிருந்து தான் உங்களுக்கு வசனங்களை சொல்ல வேண்டும். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த 4 புத்தகங்களிலும் இவைகளை குறித்து ஏராளமான காரியங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், மார்க் 13ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார், லூக்கா 17ஆம் அதிகாரத்திலும் 21ஆம் அதிகாரத்திலும் அவர் எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் புத்தகம் முழுவதும் நித்தியத்தை குறித்து தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். ஆகையால் தான் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பொருட்டா நினைக்கவில்லை. மரணமே நேரிட்டாலும் பரவாயில்லை. இயேசு சொன்னபடி சரீரத்தை அழிக்கக்கூடியவனுக்கு பயப்படாமல் உன் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்தில் அழிக்கக்கூடியவருக்கே நீ பயப்பட வேண்டும் என்பதாக வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் அவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு, சரீரத்தை மாத்திரம் கொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே, நரகத்தில் அழிக்கும் வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ இயேசு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக போதிச்சிருந்தார். அதனால தான் யாருக்கும் அந்த நாட்களிலே தன் சரீரத்தை குறித்து ஒரு பயம் இல்லை. அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய வசனங்களை பேசினார்கள். 1வது நூற்றாண்டிலே எப்படி அன்னைக்கு சீஷர்களுக்கு உபத்திரவங்கள் வந்ததோ, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவை பிரசங்கிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பலவிதமான இடர்கள் உண்டாய் கொண்டிருக்கிறது. அதிகமாய் உண்டாகிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். முந்தியெல்லாம் இது ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போது ஒவ்வொரு நாளும் அதை கேள்விப்படக்கூடிய காரியங்கள் நாம் செவிகளில் கேட்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உபத்திரவத்துக்குள் நீங்கள் கடந்து போனாலும் மரணத்துக்கு நாம் பயப்பட அவசியம் இல்லை. காரணம், கிறிஸ்துவுக்குள் மரித்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிச்சயமாய் உயிர்த்தெழ செய்வோம் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மை, தமாஷான விஷயம் அல்ல. மரித்தவர்கள் ஒன்று மரணத்தை சந்திக்கணும், இல்லைனா எக்கால சத்தத்தை கேட்டு அப்படியே இருக்கக்கூடியவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். நாம் அதை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளுக்கு முன்னே மரித்தோன் வைங்க. நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்க வேண்டும், கிறிஸ்தவனாய் அல்ல. நான் சொல்கிறது, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள். யார் ரொம்ப அதிகமாக நிர்விசாரணமாக இருக்கிறதுனா திருச்சபை ஜனங்கள் தான், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் நிர்விசாரணமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருகை குறித்து சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது. நிறைய பேர் பேசுகிறார்கள், ஐயோ வீடு கட்டணுமே, திருமணம் பண்ணணுமே, வேலை வாங்கணுமே, இன்னும் வாழணுமே, உலகத்தில் இன்னும் வாழவே இல்லையே, இப்போ தானே இந்த வசதியெல்லாம் வந்தது, வாழணுமே, அதுக்குள்ளேயே இப்படிலாம் சொல்கிறீங்களே என்ற கலக்கம் சில பேர் வெளியே சொல்கிறாங்க, சில பேர் உள்ளவே வச்சு குமர்றாங்க. இது 2 சத்தியத்தை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனை நான் சொல்கிறேன், இந்த உலகத்தின் மீது எனக்கு ஒரு பற்றுதல் இல்லை. இந்த சனத்தில் என் ஜீவனை கர்த்தர் எடுப்பாரானால் சந்தோஷமாக இந்த உலக வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன். அந்த நாளுக்காய் நான் காத்திருக்கிறேன். காரணம், இது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நிரந்தரமானது இனி வரப்போகிறது தான். 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் யோசித்து பாருங்க. உலகத்தில் விமானத்திலலாம் கொண்டு போய் திருமண ரிசப்ஷனை நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். விமானத்தில் கொண்டு போய் மேலே நிறுத்திட்டு டின்னர் கொடுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, லஞ்ச் கொடுத்தவங்க இருக்கிறாங்க.
அவைகள் எல்லாம் நாம் சமூக வலைத்தளங்களிலே நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில், அதுவும் இயேசுவோடு கூட இணைந்து சகல பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நடைபெற போகிறது. அவர் மணவாளன், நாம் மணவாட்டிகளாக இருக்க போகிறோம். எவ்வளோ சந்தோஷமா இருக்க போகிறது அந்த நாட்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். அந்த நாட்கள் 7 வருஷம் முறிந்த பிறகு தேவன் பகிரங்கமாய் உலகத்துக்குள் இறங்கி உலகத்தை நியாயத்தீர்ப்பார். யாரை நியாயத்தீர்ப்பார்? கைவிடப்பட்டு அந்த நாளிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிற கூடியவர்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், கைவிடப்பட்டவர்கள் எத்தனை பேர் அந்த 7 வருஷத்துக்குள்ள இரத்த சாட்சியாய் மரித்து வரப்போகிறார்கள் என்பது தெரியாது. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் மாத்திரம்தான் மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நீ விளையாட்டு வாக்கா வாழ்ந்து கொண்டு இருந்தீனா நீ கைவிடப்படுவ என்பதில் சந்தேகம் கிடையாது. உன் வாழ்க்கையை நீ ஒழுங்குபடுத்துவதுக்கு தான் இது நேரம். எல்லா காலமும் நம்முடைய நேரத்தில் நிறைவேறி வருகிறது. அதை நீ தெரிந்து கொள்ளணும்னா இந்த மத்தேயுவை திரும்ப ஒரு முறை அந்த 24ஆம் அதிகாரத்தை உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அங்கே என்ன சொல்லப்படுது? அவர் தனித்து உட்கார்ந்திருந்த போது, இயேசு தனித்து உட்கார்ந்திருந்த போது தன் சீஷர்கள் அவரிடத்தில் போய் ஒலிவ மலை மேலே உட்கார்றார். நல்லா கவனிங்க, ஒலிவ மலை. ஏன்னா அந்த ஒலிவ மலை மேலே தான் அவர் வந்து 2ஆம் பகிரங்க வருகை இறங்க போறார். உண்மை, இதெல்லாம் சத்தியம், நடக்க போகிற காரியம். எடுத்துக்கொள், வெகு சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. காரணம், இந்த காரியம் எல்லாம், அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறுகிறது. 3ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகிற உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்பதை கேட்கிறார்கள். அதுக்கு இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரவுமாக 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகரின் நாமத்தில் வந்து நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று அந்த 5ஆம் வசனத்தில் அதுக்கான பதிலை தேவன் கொடுக்கிறார். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். இன்னைக்கு உலகத்தில் பல தேசங்களிலே நான் தான் கிறிஸ்து, நான் தான் அனுப்பப்பட்டவன் என்று பலர் இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் காலம் செல்லாது. 2வது, யுத்தமும் யுத்தத்தின் சத்தத்தையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. அந்த வசனத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. ஏன் இந்த முடிவு உடனே வராதுன்னு சொல்றார் தெரியுமா? அவரு இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் வருது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழுறாங்களோ அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. அதுதான் அவர் சொல்றாருல, ஒரு ரோமையில சொல்றாரு, இருவரும் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே இவைகளை குறித்து உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். யார் ஒரே படுக்கையில் படுத்திருக்க முடியும்? கணவன் மனைவி, இல்லை பெற்றோர்கள், இல்லை கூட பிறந்தவர்கள், ரொம்ப க்ளோஸான சிநேகிதர்கள், புரியுதுங்களா, உற்றார் உறவினர், இப்படிப்பட்டவங்க தான், ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் தான், இல்லை ஆத்மீக சிநேகிதர்கள். ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே படுக்கையில் படுத்திருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவானா? யார் கிறிஸ்துவுக்காக உள்ளத்தில் வாழ்ந்தானோ, 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போயிருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து வேதத்தை வாசித்திருக்கலாம். ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து யார் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாங்க? நீயும் நான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. பரலோகருடைய ஐடென்டிஃபிகேஷன் வித்தியாசமாக இருக்கும். பார்க்க போகிறோம். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், ஊழியக்காரனா சொல்கிறேன், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவனாய் சொல்கிறேன். விளையாடாத, உன் ஆத்துமாவை இழந்துடாத. அது நித்திய அக்கினி தீர்ப்பு. அந்த அக்கினி தீர்ப்புக்கு தப்பிப்பதுக்கு தான் இயேசு தன் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தில் அவரோடு கூட வாழ்வதுக்கு ஒன்று ஒப்புக்கொடு. ஆகையால் தான் போராடுகிறார். ஆகையால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகுது. ஆனால் எல்லா காரியமும் நிறைவேறி முடியும். ஏன் முடிவு உடனே வராதுன்னு சொல்றாரு தெரியுமா? கண்டிப்பாக முடிவு உடனே வராது. ஏன்னா இப்போ எப்படி நான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க தெரியுமா? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் அங்கே ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், 7 இயர்ஸ் கவனத்தில் வச்சுக்க. அந்த 7 வருஷத்தின் இறுதியில் அவர் வந்து பூமியை நியாயத்தீர்த்து தன்னுடைய ராஜ்யத்தை உருவாக்கி 1000 வருஷம் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம். அந்த நாட்களிலே சாத்தான் தள்ளப்படுகிறான், அந்தி கிறிஸ்து தள்ளப்படுகிறான்,
கள்ள தீர்க்கதரிசிகள் தள்ளப்படுகிறார்கள், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஒருவரும் வஞ்சிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. அவர்கள் ஏற்கனவே நரகத்தில் டைரக்டா தள்ளப்பட்டு சாத்தானை மாத்திரம் ஆண்டவர் சிறையில் வைக்கிறார். வஞ்சிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இல்லாதபடியால் மீதி பேரெல்லாம் அழிக்கப்பட்டிருப்பாங்க. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ அவர்களெல்லாம் தேவனோடு வருவாங்க. அவங்க சரீரத்தை தரித்து கொண்டு மத்திய ஆகாயத்தில் அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் அவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். உயிரோடு கூட சரீரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்களில் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஸோ என்னுடைய கணிப்பு, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி. அப்போ என்ன கேள்வி, என்ன சபை கைவிடப்படுமா அப்படின்னா கைவிடப்படும் தான் நான் சொன்னேன். சபையில் உள்ளவர்கள் கைவிடப்படுவார்களா? ஆமா, கைவிடப்படுவார்கள். ஏன் கைவிடப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி வாழல. சண்டை, பொறாமை, பெருமை, உலகத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ சபைக்குள் இருக்கிறது. எத்தனை இடத்துல சபையில காம்படிஷன், எத்தனை இடத்துல எலெக்ஷனுங்க, எத்தனை இடத்துல போட்டி, பணம், ஆட்சி, அந்தஸ்து, பதவி. உங்களுக்கு ஐயோ, உங்க ஆத்மாவை நீங்களே அழித்துக் கொள்ளுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார். உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு நிறைவான ஆவியானவரை நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. சபை கைவிடப்படுமா? சபையில ஏராளமானவர்கள் கைவிடப்படுவார்கள். நிர்விசாரணமா இருக்கிற ஊழியக்காரன் கைவிடப்படுமா? நிர்விசாரணமா இருக்கிற உடன் ஊழியக்காரன் கைவிடப்படுமா? நிர்விசாரணமா இருக்கிற மூப்பர்கள் கைவிடப்படுவார்கள். நிர்விசாரணமா இருக்கக்கூடிய சபையில தேவனை நம்பி வரக்கூடியவர்கள் கைவிடப்படுவார்கள். உன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஏற்றதா இல்லை என்னால் உன்னுடைய நிலைமை பரிதாபம் என்பதை இன்றைக்கு நீ உணர்ந்து கொள், எழுதி வைத்துக்கொள். நீ உலகத்துக்கும் தேவனுக்கும் வாழ முடியாது. நல்லா தெரிந்து கொள், 2 எஜமானனை சேவிக்க முடியாது என்பதை வேதத்தில் ரொம்ப துளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேதத்தில் சொல்லப்ப முடிவு உடனே வராது. ஏன் முடிவு உடனே வராது? 7 வருஷம் அங்க போனோம், 1000 வருஷம் அரசாட்சி நடக்கணும், 1000 வருஷம். இப்ப நம்ம வாழறது பாத்தீங்கன்னாக்கா 100க்குள்ளவா, இல்ல 80க்குள்ளவா, 70க்குள்ளவா, இப்பெல்லாம் 40, 30, 35, 50 இதுக்குள்ளேயே மறிச்சு கொண்டே இருக்கிறாங்க. முடிவு உடனே வராது. 7 வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் 1000 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருது. ஏன்னா 2 கேள்வி கேட்குறாங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? வருகைக்கான அடையாளம் ஒருவனை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. முடிவுக்கான அடையாளம் முடிவு உடனே வராது. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும். இன்னைக்கு யுத்தங்களும் யுத்தத்தின் சத்தத்தை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா? பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடுத்த வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் சொன்னேன், யுத்தமும் யுத்தத்தின் செய்தி சத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, முடிவு உடனே வராது. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, தேசத்துக்கு விரோதமாய் தேசமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் அநேக இடங்களில் உண்டாகும். எழுதப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு இதில் இருக்கிற இந்த லிஸ்ட்ல இருக்கிற காரியம்லாம் நம்ம கண்ணுக்கு முன்ன நடக்குதா இல்லையா? இந்த வாரத்தில் என்ன ஆச்சு? அமெரிக்கா என்ன ஆச்சு? ரஷ்யாவில் என்ன ஆச்சு? யோசித்து பாருங்க. பிரான்ஸ்ல என்ன ஆச்சு? நிறைய இடங்களிலே ஏறக்குறைய 28, 29 தேசத்துல இந்த அலர்ட் கொடுத்திருந்தாங்க. சுனாமி அலர்ட்டும் பூமி அதிர்ச்சியான விஷயங்களும் ரஷ்யாலும் நடக்குது, அமெரிக்காலும் நடக்குது. ஸோ இந்த இடங்களில் எல்லாம் நடக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நேரம் நடந்தது என்ற சமூக வலைத்தளத்தில் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பாருங்க. இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதான் நிறைவேறுது. அப்படி நிறைவேறும் போது இயேசு சொல்றார் அடுத்த வசனத்தில், 8ஆம் வசனத்தில், ஆல் தீஸ் ஆர் பிகினிங் ஆஃப் சாரோஸ். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. வேதனை ஆரம்பிச்சிருச்சு 21 இல்லை, அதுக்கு முன்னே எடுத்துங்க. COVID-19 வந்தப்போவே வேதனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன் வேதனை ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? இஸ்ரவேல் தேசம்
ஆவியானவர் உணர்த்துகிறார். அதனால் பேசுகிறேன். இஸ்ரவேல் தேசம் 48 பிறந்தது. இயேசு அத்தி மரத்தை குறித்து ஓமையை சொல்லுகிறார். இவைகளெல்லாம் துளிர்க்கும் போது, அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் வந்தாயிற்று என்று நீங்கள் அறிகிறீர்கள். அதே போல இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நம்ம போல. அப்படின்னா அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் 48 பிறக்குது. 48 பிறந்த அடுத்த நாள்லேருந்தே சண்டைக்குள்ளே தான் போயிருக்கு. ஆனால் இவ்வளோ பேர் சண்டை இல்லை. சண்டைகள் ஆகிக்கொண்டு தான் இருந்திருக்கு. நிறைய யுத்தங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. இவர்கள் அந்த தேசத்தை ஆக்கிரமித்தார்கள். இவர்கள் தேசமாய் மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு ஒரே ராஜா, 2 ராஜா இல்லை, இவர்களுக்கு ஒரே ராஜா இருக்கார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆரம்ப இஸ்ரவேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் யூதா 2 தனித்தனியாக இருந்துச்சு. ஏன்னா தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது தாவீது 7 ஆண்டு யூதாவையும் 33 ஆண்டுகள் இஸ்ரவேலையும் ஆழ்ந்தார் என்பதாக வேதத்தில் வாசித்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் கடைசி நாட்களில் இஸ்ரவேல் வரும்போது ஒரே ராஜா தான் இருப்பான். அதே போல தான் ஒரே ராஜா, இஸ்ரவேலிலே ஒரே ஆளுகை. தேசத்தை கிடைத்த இவர்களுக்கு, ஏன்னா இவங்க இல்லாத சிதறடிக்கப்பட்டிருந்த நேரத்தில் துருக்கி தேசத்தை சார்ந்தவர்களும் பாலஸ்டைன் என்ன சொல்லக்கூடியவர்களும் இந்த தேசத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். அப்போ 2ஆம் உலக யுத்தம் நடைபெறுகிறப்போ துருக்கியில் உள்ள ஜனங்கள் விரட்டப்பட்டார்கள். அவர்கள் விரட்டப்பட்ட பிறகு இஸ்ரவேலுக்கு அந்த இடம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் பால்ஃபர் டிக்ளரேஷன் சொல்கிறோம். அந்த இடம் கொடுக்கப்படுது. 48 மே மாதம் இந்த தேசம் பிறக்கிறது. ஸோ அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் வந்தாயிற்று நீங்கள் அறிகிறீர்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு போதிக்கிறதை வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்க வேண்டுமானால் வேதத்தில் எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது அவைகள் ரொம்ப துல்லியமாகவும் அழகாகவும் ஆண்டவர் அவைகளை போதிக்கிறதை நமக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நம்ம அதை பார்த்துட்டு போகிறோம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் அதை பேசுகிறார். Now learn this parable from the fig tree. அப்படின்னா இது எப்படி தெரியுமா வாசிக்கணும்? Now learn this parable from the nation Israel. When its branches are already becoming tender and puts forth leaves, you know that summer is near. இந்த அத்திமரம் அது கிளை விட்டு இலைகளை துளிர செய்யும் போது வசந்த காலம் வந்தாயிற்று என்று நீங்கள் அறிகிறீர்கள். அத்திமரம் வெறும் சம்மர் டைமில் தான் அது பச்சையாய் காட்சி அளிக்கும். அந்த இலைகள் துளிர் விடும் போது வசந்த காலம் வருகிறது என்பதை ஜனங்கள் அந்த நாட்களில் அடையாளமாய் தெரிந்து கொள்வார்கள். So you also, when you see all these things, know that it is near at the door. Assuredly I say to you, this generation will by no means pass away till all these things take place. Heaven and earth will pass away, but my words will by no means pass away. தமிழில் வாசிக்க கேட்கலாமா? அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். போதும். இந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இந்த சந்ததி காணும் என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் தேசம் தோண்டி ஒரு சந்ததி 80 ஆண்டு, ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது 70 இல்லை 80 ஆண்டு தான் ஒருவன் வாழ முடியும். 70 பலத்துக்கு மிஞ்சினது 80, அதுக்கு பின்பு இருக்கக்கூடியதெல்லாம் வருத்தமும் சஞ்சலமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த இஸ்ரவேல் பிறந்து 48 பிறந்திருக்குமானால் போன 2017 ஆண்டு இல்லை 2018 மே மாதம் வந்தபோது அதனுடைய 70 ஆண்டு முடிந்தது. அதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லாமே இஸ்ரவேலில் வருத்தமும் சஞ்சலமாமே இருக்கிறது. கோவிட் வந்துச்சு, அந்த 18க்கு அப்புறமா தான் கோவிட் வந்துச்சு. 21 உக்ரைன் ரஷ்யா வார் தொடங்குச்சு. அதுக்கப்புறமா 23 ஆமாஸ் இஸ்ரவேலை தாக்கினார்கள். அதுக்கு முன்னே ஏறக்குறைய நிறைய போர்கள் அங்கங்கே நடந்து கொண்டு இருந்தது. இவைகளெல்லாம் வருத்தமும் சஞ்சலமாமே. அதுதான் இந்த பூமிக்கு நடக்குது. நமக்கு மாத்திரம் இல்லை, உலகத்திலும் வருத்தமும் சஞ்சலம் இருக்கும். அப்போ 70 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ எப்போ 80 ஆண்டு முடியுது அப்படின்னு சொன்னால் வருகிற 2028 வந்தால் இஸ்ரவேலுடைய 80 ஆண்டு நிறைவேற போகிறது. அப்போ இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னே இந்த சந்ததி ஓய்ந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது அந்த சந்ததி பார்க்கும். இஸ்ரவேல் பிறந்த பிறகு அந்த 80 ஆண்டுக்குள்ள வாழக்கூடியவர்கள் இயேசு வருகிறதை காணும் என்பதாக நான் மெய்யாகவே சொல்றேன்னு சொல்றாரு. வானமும் பூமியும் ஓய்ந்து போகும், என் வார்த்தைகள் ஓய்ந்து போவதில்லை என்பதை இயேசு சொல்லுகிறதை மத்தேயு பதிவு பண்ணுகிறார். மத்தேயு இயேசு கூடவே இருந்து வேதத்தை எழுதியிருக்கிறவர். எப்போ டாக்ஸ் கலெக்டராக இருந்து அவர் கூப்பிட்டாரோ அப்பதிலிருந்தே அவர் வேதத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். சரித்திரத்தில் பார்க்கும்போது அவரை கூப்பிடும் போது அவர் ஏற்கனவே அதாவது டாக்ஸ் கலெக்டராக இருந்ததுனால பெண்ணோட மைக்குப்பியோடு கடந்து போனாராம். அதிலிருந்து அவர் ஒவ்வொன்றையும் எழுத ஆரம்பிக்கிறார். இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் அவர் எழுதுகிறார். அதுக்கு முன்னே நடந்த காரியங்கள் எல்லாம் மத்தேயு வந்து சேருவதுக்கு முன்னே நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் கேட்டு கேள்விப்பட்டு எழுதுகிறார். மரியாள் கிட்ட கேட்குறாரு. ஏன்னா மரியாள் தான் வந்து வம்ச வரலாறை சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அவர்கள் தான் அந்த வம்ச வரலாறை அறிந்தவர்கள். பரலோகம் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கு. ஏன்னா யோசேப்பு உயிரோடு கூட இல்லை. இயேசு ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே யோசேப்பு மரித்திருந்தார். அவரை கூட பூர்த்தி ஆயுசு வாழ வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு ஊழியத்துக்கு வந்த பிறகு தகப்பன் எந்த விஷயத்தையும் இடரலா இருக்கக்கூடாது, அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாக்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அவருடைய வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசுவை அங்கங்க கல் எறிய நினைக்கிறாங்க, கொல்ல நினைக்கிறாங்க, அவரை பகைக்கிறாங்க. அப்பாவுக்கு அதெல்லாம் கேள்விப்பட்டா நம்முடைய மகனை இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி போய் வாப்பா வானா, நமக்கு வானாவா இந்த பிரச்சனை, நம்ம வேற எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு அவர் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா மக மேலே இருக்கிற அக்கறையினால. இந்த இடத்துல அதிகமாக உயிர் சேதம் ஆயிருக்கு, அந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளை மிலிட்ரியில் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு யோசித்து பாருங்க. ஆனால் அதே போல தான் இந்த இடத்துல யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவருக்கு இடரெல்லாம் மாறிடும். ஏன்னா பரலோகத்திலிருந்து ஒரு சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். ஒருவர் 2 விஷயத்தை சேவிக்கவே முடியாது. ஏன்னா 12 வயசுலேயே அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த போது அவங்க தான் வந்து அப்பாவும் அம்மாவை தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவரை. அவர் நேரம் வரல, அவர் காத்திருந்தார். ஆனால் 12 வயசுலேயே இயேசு பிரசங்கிக்க அவர் வல்லமையால் நிறைந்திருந்தார். ஏன்னா பரிசுத்த ஆவியின் நிழலினால், பரிசுத்த ஆவினாலே உருவாக்கப்பட்டவர். யோசித்து பாருங்க. இப்போ அதனால இயேசு பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறார். அவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஓய்ந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஓய்ந்து போவதில்லை. அப்போ ஒரு சந்ததி 80 28க்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுது, நமக்கு தெரியல. ஏன்னா அந்த நாளையும் அந்த நாளிகையும் எனக்கு தெரியாது. என் பிதா ஒருவரை தவிர ஒருவரும் அறியான், தேவ தூதர்களும் அறியார்கள். அதனால் நாள் நேரம்லாம் நான் சொல்ல வரல. வசனத்தை கவனமாக கேளுங்க. எல்லா அடையாளமும் இதில் வாசிக்கப்பட்ட எல்லாமே நிறைவேறிச்சு தானே. அதுதான் சொன்ன, முடிவு உடனே வராது. ஏன்னா முடிவு வர்றதுக்கு இது ஒரு 7 வருஷம், அது ஒரு 1000 வருஷம் இருக்குது. 1007 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த உலகத்துக்கு முடிவு வரப்போகுது. இந்த உலகம் அதுக்கு பிறகு தான் முடிஞ்சு நம்மளை நித்தியத்துக்குள் கொண்டு போன பிறகு புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படுகிறது. எனவே நான் ஆவியானவர் உணர்த்துக்கிற இந்த காரியத்தை வச்சு நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிளெயினாக வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே நித்திய ஜீவன் நமக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம காண்கிறோம்.
வாசிக்கப்பட்ட எல்லாமே நாம் காண்கிறோம். அதை ரொம்ப அழகாக நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. மீதியெல்லாம் அடுத்த எபிசோடில் ஒருவேளை அவர் வருகை தாமதிக்க தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டே இருக்க போகிறோம். ஏன்னா மாரநாத்த நிகழ்ச்சியும் வருகிற திங்கட்கிழமை நமக்கு வழங்கப்படும். அதிலும் நிறைய காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருங்க. இதில் 3ஆம் வசனத்திலிருந்து இந்த 8ஆம் வசனம் வரை தமிழில் வாசிக்க கேட்டுறோம் ஒரு முறை. பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். போதும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. பிளெயினாக மத்திய என்ன எழுதுறாரோ அப்படியே வாசிக்க கேட்டீங்க. அப்படியே இதை தொடர்ந்து ரிவைஸ் பண்ணி கேளுங்க. வாசிக்கிற வசனத்தை கேளுங்க. இப்போ நம்ம எங்கே நின்று இருக்கிறோன்னு பாருங்கள். இனியும் உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தால் நீ எவ்வளோ பேர் போப்பாயிரு பிஷப்பாரு கைவிடப்படுவீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் கைவிடப்படுவீங்க. நீங்கள் எவ்வளோ பேர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறீங்கன்னு எனக்கு கவலை இல்லை. நீங்கள் என்ன உலகத்தில் செஞ்சீங்கன்னு எனக்கு கவலை இல்லை. கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி அந்த உபதேசத்தை கை கொண்டு நடக்காமல் இருந்தால் எல்லாம் கிருபை இருக்கும், தாங்கிறோம். இயேசுவை நான் ஏற்றுக்கணும், இயேசுக்காக பேசினேன். வாழ்ந்தியா உண்மையாக இருந்தியா, உத்தமமாக இருந்தியா? கர்த்தர் கவனிப்பார். பண விஷயத்தில் அநேகர் மயங்கி இடரல் அடைந்திருக்கிறாங்க. பண விஷயம், சிலர் பணத்தை வச்சு பிடிக்கிறான். பெண்கள் விஷயத்தில் அநேகர் இடரல் அடைந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உலக மயக்கம், பொருளாசை, இவைகளுக்கு மயங்கி பலர் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் கைவிடப்படுவீங்க. எனவே ரொம்ப எச்சரிக்கையாக மனசில் மாற்றம் வரணும். எல்லா தவறான காரியங்களை விட்டு விலகணும். அதுக்கு தான் நேரம். நல்ல போராட்டத்தை போராடணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிறைய காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிலைச்சு நிற்கணும். சரீரமே கொல்லப்பட்டாலும் பயப்படக்கூடாது. தைரியமாக நில்லுங்க. இயேசுக்காக வாழுங்க. மீதியான காரியத்தை அவர் வருகை தாமதிக்குமானால், ஜீவனோடு இருப்போமானால் அடுத்த பகுதியில் நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனவே கவனிங்க. இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் வேதனையில் இருக்கிறாங்க. வேதனை ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரவேலுக்கு எப்போ 70 வந்துச்சோ அப்போவே இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே இருக்க போகிறதெல்லாம் வருத்தமும் சஞ்சலமாக தான் இருக்க போகிறது. கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபம். இயேசுவுடைய மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ள போகிற அந்த விஷயம் ரொம்ப சமீபம். எக்கால சத்தம் வெகு சீக்கிரத்தில் கேட்க போகிறது. உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒப்பு கொடுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்து பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, பாவமான உலகத்தின் சாயல் அவர்களுக்குள் இல்லாமல் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இப்போவாவது உணர்ந்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு
உண்மையும் உத்தமமாய் நிலைச்சு நிற்க கர்த்தர் கிருபை தாரும். தூசியை உதறி தள்ளி முன்னேறி கடந்து போக உதவி செய்யும். உலகத்தின் லௌகீக எந்த காரியமும் இவர்களை பின்மாற்றத்தில் இழுக்காதபடி சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும் விலகி காத்து நட உட பாவன உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உமக்கு ஏற்றவார்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். நீங்களே பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். உங்க நாமம் மகிமைப்படட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்க இதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க ஆரோக்கியம் உங்களை நேராக தேடி வரும். உலகத்தில் இருக்க போகிற வர உங்கள் தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, ராஜ்யத்தின் நீதியின் தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். நீ தேவ ராஜ்யத்தையே கேட்டுக்கொண்டிருக்கு, கூட சேர்க்கப்படுறதெல்லாம் கர்த்தர் சேர்த்து கொண்டே வருவார். அவருக்கு ஒப்பு கொடு. இயேசு உன் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.